வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 2ல இங்கிலாந்து இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டாங்க. டே 1ல இந்தியா இங்கிலாண்டை டாமினேட் பண்ணாங்க. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் மக்களே. ஸோ டே 2 ஸ்டார்ட் ஆகும்போது கில்லும் பண்ட்டும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ட் அவரோட 7th டெஸ்ட் 100 அச்சீவ் பண்ணாரு. சூப்பர் நாக் 134 ரன்ஸ். கில் எப்போ ஷோயப் பஷீர் பால் அவுட் ஆனாரோ அப்பவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க சொல்ல முடியும். 471 தான் அடிக்க முடிஞ்சுது. இங்கிலாண்டோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் போன டேல எப்படி சூப்பராக போட்டாரோ அதே கண்டினியூ பண்ணி சூப்பராக போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பட் பிக் ஆஃப் த போலர் வாஸ் ஜோஷ் டங்குங்க. டே 1ல ஸ்ட்ரகிள் ஆனாரு. டே 2ல சூப்பராக போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஜாக் ராலி அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறமா ஓலி போப்பும் சரி பென் டக்கெட்டும் சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் ஓலி போப் ஒரு தரமான ஒரு 100 போட்டாரு. பட் ஜஸ்பீத் பும்ரா வேற லெவலுங்க. இங்கிலாந்துக்கு போன 3 விக்கெட்டுமே ஜஸ்பீத் பும்ரா தான் எடுத்தாரு. பட் இந்தியாவோட கேச்சிங் அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப போரா இருந்ததுங்க. 3 கேட்ச் விட்டாங்க. பிளஸ் பும்ரா வேற ஒரு நோ பால்ல ஒரு விக்கெட் எடுப்பாரு ஹாரி புரூக் லாஸ்ட் ஓவரில். ஸோ இதெல்லாம் இந்தியா ஆக்சுவலாக கிராப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேவை இந்தியா டாமினேட் பண்ணியிருப்பாங்க தான் சொல்ல முடியும். பட் கோட்டை விட்டுட்டாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் டே 3 அவைட்டிங் மக்களே.